வணக்கம் பெண்களே, நீங்கள் வீடியோ பிங்க் உணவு சவாலில் சேர்ந்துள்ளீர்கள். உங்கள் கவர்களின் கீழ் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ ஜேன், உனக்கு ஜெல்லி கரடி இருக்கிறது. அருமை. இப்போது முயற்சி செய். ஆஸ், நான் முடியவில்லை. இழைக்க வைக்கும். வந்துவிடுங்கள். இது சரியாக வரவில்லை. சரி, நான் அதை ஒரு முறை நாக்கடிக்கிறேன். என்ன? கரடியின் உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, சிறிய கம்மி கரடிகள். இது சூப்பராக இருக்கிறது. அவற்றை விரைவில் எடுக்க வேண்டும். ஆனால் எதனால்? சரி, என்னிடம் சிகிச்சை கத்தி மற்றும் கைப்பிடிகள் உள்ளன. இன்று நான் ஒரு மருத்துவராக இருப்பேன். மர்மலேடு கரடியின் வயிற்றை வெட்டி அனைத்து சிறு குட்டிகளை எடுத்து தர வேண்டும். ஓ, இந்த பெரிய ஜெல்லி கற்பமாக இனிய மாமலேட் கரடிகள் இருக்கின்றன. ருசியாண்டா, ரொம்ப நல்லா இருக்கே. மியா, இது உன்முறை. ஓ, என்னை விட என்ன இருக்கின்றது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். ஓஹோ, எனக்கு இப்போது பிங்க் நூடுல்ஸ் இருக்கின்றன. அருமை. நான் விரைவில் இதனை சுவைக்க வேண்டும். கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். அது நன்றாக மணக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. ஓ இல்லை, அது திடீரென மிக சூடாகிவிட்டது. என்னிடம் சிவப்பு மிளகாய் சேர்த்து கூலரங்கோ. ஓ இல்ல, தொடர்ந்து கனவு. அவைகள் மிகவும் காரமாக இருக்கின்றன. ஓ, என் வாயை எரிகிறது. ஓ இல்ல, என் மர்மலேட் கரடி. மியா, நீ அதை முழுமையாக உருக வைக்க போகிறாய். நான் அதை அணைக்க வேண்டும். சீக்கிரம். அது வேலை செய்யவில்லை. அது சரி, எனக்கு தீ அணைப்பு கருவி உள்ளது. இத்தகைய நேரங்களில் உங்களுக்கு அதுவே தேவை. மியா, காத்திரு. அது வேலை செய்கிறது. ஆமாம், இது வேலை செய்கிறது. ஆனால் நீ ஃபோம் அதிகமாக போட்டுவிட்டாய். இப்போது இது என்னை முழுவதும் மூடி இருக்கிறது. ஆமாங்கோ, என் மாமர்லேடு கரடி உருகிவிட்டது. அதை இப்போ எப்படி சாப்பிடுவது? வாங்க முயற்சி பண்ணலாம். இது இன்னும் சுவையானதே, ஆனால் இனிப்பான குளமான வடிவத்தில. இவ்வளவு ஃபார்ம்ல நீ ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறாய். முதலில் நான் அதை திறக்கலாமா? அருமை. என்ன இருக்கிறது? புழுக்கள். இது அருவருப்பானது. ஜீன், உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், எனக்கு பால் மற்றும் பால் ஓடவும் சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரி பந்துகளுடன் கோப்பைகள் உள்ளன. இதன் அர்த்தம் நான் இந்த கோப்புகளை பால் குடிக்கலாம். அது இளஞ்சிவப்பு மற்றும் சுவையாக மாறும். நாம் முயற்சிப்போம். ஓ, ரொம்ப கோப்பா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது. மியா, என்ன பார்க்காம உன் புழுக்களை சாப்பிடு. நீ உண்மையிலேயே இத போலா? இவ உண்மையான புழுக்கள். நீ ரொம்ப மோசமானவன். நான் இவைகளை சாப்பிடவா? இவைகளை எடுக்க கூட நான் பயமா இருக்குது. அது அருவருப்பாக இருக்கிறது. அது எனக்கு செரிமான குறையை ஏற்படுத்துகிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு இல்ல கம்பியை திறந்து அனைத்து சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரி பந்துகளையும் பாலில் ஊற்றலாம். இப்போ என் பாலை இளஞ்சிவப்பாக மாறி ஸ்ட்ராபெரி மாதிரியே சுவையளிக்கும். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. சரியா? நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், மிகவும் சுவையாக இருக்கிறது. ஜேம்ஸுக்கான ஒரு பெரிய திட்டம் உள்ளது. ஜேம்ஸ், அங்கே யூனிகார்ன் இருக்கிறதா? ருகா, ஜேம்ஸ், இதை வரைந்து இப்போது அந்த பூச்சியை கண்ணாடிக்குள் வைக்கலாம். மியா, அங்கே யூனிகார்ன் இல்லை. இப்போது என் சுவையான உணவை கேடு முடிக்க போகிறேன். இல்லை, என்ன என் வாயிலா செய்வதென்று? இல்ல, நாட்டுப்புழுக்கள் இருக்கின்றன. அவற்றை என் மீது கலந்து விட்டார். என் பால் உள்ளே இருக்கிறார்கள். இப்போது நான் இந்த பன்றி குருண்டை புழுக்களை சாப்பிட வேண்டியிருக்கும். வாருங்கள், போங்கள். ஓ, இது பரிதாபமாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட வேண்டியிருக்கும். இதுடன் அங்கே இது கொடுமை முடிவடையும். ஓ, ஜோடி இல்லை. மியா, ரா பேப்பர் கத்தி செய்து தீர்ப்பெடுப்போம். நான் வெற்றி பெற்றேன். இப்போது அதுவென்ன? ஒரு ரோஜா லாலிபாப். அதற்குள் ஒரு தேள் இருக்கிறது. என்ன ஒரு கியாடுமை. உன்னால் என்ன மியா? ஆனால் எனக்கு இவை சூப்பரான கண்ணாடிகள் மற்றும் பிங்க் கோகா கோலா உள்ளது. வேடிக்கையானதல்லவா? சரி, முயற்சி செய்வோம். எனக்கு பொருந்துகிறதா? மிகுந்த வேடிக்கை. ஹே, நான் முயற்சி செய்யலாமா? தயவு செய்து. முடியாது. உன் சில்வட்டையை தின்னிக்கொள். நான் முயற்சிக்க வேண்டியிருக்கும் என நினைக்கிறேன். இது பயங்கரமாக தோன்றுகிறது, ஆனால் இது ருசியாக உள்ளது. ஓ, எனக்கு இது பிடிக்கிறது. வாவ், எதிர்பாராதது. ஆம், இது மிகவும் ருசியாக உள்ளது. நிம்மதியிரு, நான் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டேன். பாம்பு பூச்சி எங்கே? கணக்கில் சேர். ஓ, எவ்வளவு பயங்கரம்.
இது எவ்விதத்திலும் பொழுதுபோக்கானது அல்ல. மியா என்னை கடித்திருக்கலாம், ஆனால் மியாவை நினைத்தெடுக்கும் யோசனை ஒன்றை நான் கண்டுபிடித்தேன். இப்போது நான் குழாய்களை வெட்டுகிறேன் மற்றும் அவள் இனி கோகா கோலா குடிக்க முடியாது. இது மிகவும் நல்லது. இப்போது நான் அதை என்னைக்கே குடிக்க முடியும். அப்படிப்பட்ட ருசி. ஏற்று என்ன? என் குழாயை உடைத்து என் கோக்களை நீ எல்லாம் குடித்து விட்டாய். நீ நல்ல நண்பர் அல்ல. ஏய், நான் முதலில் இருக்கலாமா? அற்புதம். என்ன இருக்கிறது என்னிடம்? சுபா டியூப்ஸ். இது மிக பெரியது, கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. வாவ், இதற்குள் மேலும் பல சுபா டியூப்ஸ்கள் உள்ளன. பேக்கேஜிங்கை எடுத்துடுவோம். ஏய் மியா, நீ என்ன செய்கிற? நான் முழுவதும் உன் குப்பையால் மூடப்பட்டுட்டேன். மன்னித்துரு ஜேன். இப்ப நான் சுப்பா டியூப்ஸை கத்துட்டு பாக்குறேன். இதிலிருந்து தொடங்குவோம். இது ருசியா இருக்குது. இத பலதுன்னு விரும்புகிறேன். எவ்வளவு நன்றாக இருக்கிறது. அதை உடைத்து முழுவதும் சாப்பிடுவது. இப்போது எனக்கு மிச்சம் என் வந்திருக்கிறது. மிகவும் நன்றாக உள்ளது. நான் சுப்பா டியூப்ஸை நேசிக்கிறேன். இப்போ எல்லாவற்றையும் என் வாய்க்குள் போடுவோம். இன்னும் ஒன்று தாங்கி உள்ளது. யூஹூ, இது வேலை செய்தது. இது ருசியாக இருக்கின்றது. ஆனால் நான் இவற்றை இப்போது விளக்க முடியும். உஃப், ஓ ஜேன், எனக்கு உதவுங்கள். கேல், உங்களுக்கு உதவிடுங்கள். பால், கொஞ்சம் இன்னும். மியா, சிறிது உதவுங்கள். இல்லை, நான் செய்தேன். இது வேலை செய்தது. இது ருசியானது. நீ இன்னும் கிளாட்சை திறக்கவில்லை. அப்படியா? நான் ஒரு படம் எடுத்தேன். இது அழகாக இருக்கிறது. நான் ஒன்று வாங்க சென்றேன். வாவ், பார்ப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. இது என்ன மியா? இங்கே இல்லை, நீ கனவு காண்கிறாய். இவை எல்லா பீங்கான் மின்னலைகளும் எனக்கே. நான் ஒரு சிறந்த யோசனையை கூட கண்டுபிடித்தேன். நான் அனைத்தையும் சாப்பிட்டு ஒரு பெரிய பபிள் வீச விரும்புகிறேன். இது சிறப்பாக இருக்கும். நீங்கள் பார்வீர்கள். இல்லை இல்லை, ஓ, நான் ஊதியுள்ள இந்த பெரிய கோப்பையை பாருங்கள். துரோகிகளுக்காக வெடிக்க ஈகளில் இருக்கிறது. என்ன? நான் எப்போது உங்களை துரோகம் செய்தேன்? நான் எதுவும் பார்க்க முடியவில்லை. என் பம்பரம் வெடித்து விட்டது. இது அருவருப்பு. நான் முதல்ல இருக்கலாமா? நன்றி. ஓஹோ, எனக்கு ஒரு லாலிபாப் இருக்கு. செம்ம. மூடியை அகற்று. ஐயோ, மன்னிக்கவும் மியா. ஓஹோ, எவ்வளவு சுவையானது. இதுக்குள்ள ஏதோ உள்ளது. அம்மா, உண்மையிலேயா? இந்த பாட்டிலில் என்னிடம் தூள் இருக்கிறது. ஓ, என்னால் விரைவில் அது முயற்சிக்க வேண்டும். குழாய்களை தூளில் ஊறவிடு. அப்படியே செய்திடு. முயற்சி செய். இது ருசியாக இருக்கிறது. இது எனக்கு பிடித்தமானது. மிகவும் நல்லது. நீங்கள் ஒரு குழந்தையை போல் தெரிகிறீர்கள். சரி, என் குளோச்சையை திறப்போம். வாவ், எனக்கு சுவையான பேபிள் கடிகாரம் கிடைத்துள்ளது. இதை போசுவாடி புரியாததை கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு பூர்வப்பட்டு கண்ணாடி விரும்புவேன். புத்தம் புதியது வேறு. எல்லாவற்றையும் நான் சாப்பிட போகிறேன். இப்போது ப்ரௌன் நல்லது. முடிவடைய இருக்கிறது. புகைப்படுகை மிகவும் நீளமாக உள்ளது. அது என்ன? நீ தான் வேலை செய்கிறாயா? ஈ, ஓச், என்ன செய்தாய்? அங்கேயோ. மன்னிக்கவும் ஜேன், உன் பபிள் கம் என் கொம்பு சிரசில் உள்ளது. கெட்டது. என் லாலிபாப் என்னை காப்பாற்றும். குழந்தை ஏற்கனவே அவளது வரைவு வேலை முடித்துக் கொண்டிருக்கிறாள். உனக்கு என்ன சாப்பிடணும்? ஓ, அவளுக்கு பான் கேக் வேணும். நீ அவளுக்கு அதை பார்த்து செய்வியா? எல்லாரும் ரெடியா? என்னிட்டு மாவை பாழடிக்காத. இப்படிதான் புதன்கிழமை ரெடியா இருக்கா. அப்போ நானா? சரி, அவர் ரெடியா இருக்கிறார். ஆரம்பிக்கலாம். ஆகவே என் மாவு தயாராக உள்ளது. நான் பிராண்ட் செய்யப்பட்ட பான் கேக் செய்வேன் என்று தெரிந்திருந்தது. இப்போது ஒரு குவியல் செய்து என் பெரிய மகள் தயவாக ஊட்டி விடுகின்றேன். ஆஹா, என்ன வாசனை! வாலா, தயார். இப்போது குளிர்ச்சியாக வேண்டும். குழந்தைக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என் பிடித்த மேபிள் சீரபையும் மேலே மேலும் வெண்ணெய் சேர்ப்போம். நான் விதவிதமான நிறமுடைய பான் கேக் உண்டு. குருத்தோடு அனைத்து வண்ணங்களும் உள்ள மாவு இருக்கிறது. அரை நீலம் வாராய் ஊற்று. வணக்கம். ஹலோ. ஓஸ், என்னால் முழுவதும் மாவு பூசப்பட்டு விட்டது. எல்லாம் சுதாரணமாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். நான் இப்போதே துடைத்து விடுகிறேன். சமைக்க தயாராக இருக்கின்றேன். இதோ முதல் பன்கேக் சிறப்பாக இருக்கிறது. ஒரு ஒர்ணியக்காரன் இல்லாமல் வானவில் என்ன? ஓ, முடிந்து விட்டது. பாட்டி
உங்களுக்கு என்ன தோன்றுகிறது கூரே? ஓ, நான் என் கருப்பு நிறம் காணவில்லை. ஓ, இது இங்கு இல்லை. விஷயமா? அட, ஏற்கனவே இங்கே. நீ எனது வண்ணம் கொண்டு வந்தாயா? நன்றி. அருமை. ஒரு சில துளிகள் விடு. நாம் முடித்து விட்டோம். இப்போது நம்மை நிறமூட்டு ஊசியில் வைக்கிறோம். அதிலிருந்து வரைவது மிகவும் வசதியாக இருக்கும். இப்போது நான் ஒரு பயங்கரமான சிலந்தி வளையத்தையும் ஒரு சிலந்தியையும் அமைத்து வருகிறேன். அடடா, எவ்வளவு அழகாக இருக்கிறது! அப்படி நல்லதாக இருக்கு. இந்த புறவலன்களை பார். இந்த தட்டில நல்வரத்தால் அலங்கரிக்கலாம். சரி, ஸ்ட்ராபெரி சீரப்பால் வலை பரப்பி என் அழகான புறவலன்களை வைப்போம். ஒரு சிறு காண்டம். வா வென்ஸ்டே, இது பயங்கரமானதும் ருசியாகவும் மாறியது. ருசியாக இல்லையா? மிகவும் இருசி. எல்லாரும் தயாரா? குழந்தை, சூடாக இருக்கும்போது விரைவில் முயற்சி செய். அப்படிப்பட்டால் இங்கே என்ன இருக்கிறது? எல்லாமே எவ்வளவு அழகாக உள்ளது. ஓ, இவை உண்மையான சிலந்திகள் தானா? ஓ, நல்லவைகளா? ஓ, இது ஒரு பான்கேக். புதன்கிழமை என்னை திரும்பவும் பயமுறுத்த முடிவு செய்தது. இது தோற்றத்தல்லாமல் சுவை மிகுதியாக இருக்கலாம். எடுத்து உண்ணக்கூடிய புழுவெறித்தலிகள் அழகாகவும் பயமுறுத்துபவையாகவும் இல்லை, சுவையாக இருக்கின்றது. அடுத்தது என்ன? ஓ, முழு குழவகம் சீர பான்கேக்குகள். இது சுவையாக இருக்க போகிறது. நாம் முயற்சி செய்ய வேண்டும். சுவை மிகு இனிப்பு. ருசி. அடுத்தது என்ன? ஆஹா, இது யூனிகார்ன் தோசை மற்றும் வானவேல். ஹா, ஏ, பறந்து போடி என் யூனிகார்ன். என் வாயில் பறக்கிறாய். மந்திரமாய். சரி சரி சரி. யூனிகார்ன் பான்கேக்கள் வெற்றி பெறுகின்றன. வாழ்த்துக்கள் எனேட். வாழ்த்துக்கள். எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். நீ என்னால் அவற்றை செய்யுமா? நான் மிகவும் பசிக்கிறேன். ஓ குட்டி, கவலைப்படாதே. அனுபவமுள்ள நிபுணர்கள் சமையலறையில் பணிபுரிகிறார்கள். ஆம் பாட்டி, ஆம், அதுதான் சரி. ஏன், என்ன நடக்கிறது? ஓ, வாருங்கள். நாம் எல்லோரும் தோளில் மூடப்பட்டுள்ளோம். நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா? ஓ ஏனிட், சூரியன், நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா? ஓ, நீ ரொம்ப அழகா இருக்கிற. உங்களுக்கு உதவி தேவைதானே? சரி, இதை புறம்பே எடுத்துடுவோம். ஒஃப், பாத்தியா? நன்றி பாட்டி. இப்போது நான் இதை ஒரு சிறப்பு கத்தியை பயன்படுத்தி நறுக்க போறேன். இதோ, எவ்வளவு அழகான உருளைக்கிழங்கு வளைந்தது. என் மனதில் ஒரு கிரேசியலியான யோசனை வந்தது. நான் வண்ணமான உருளைக்கிழங்குகளை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். குளிர்நிலை இல்லையா? நான் சில கண்ணாடி வண்ணங்கள் உள்ள உருளைக்கிழங்குகளை உருவாக்கப் போகிறேன். பாருங்கள், குழந்தை இதுவரை கண்டுள்ளதில்லை. தயார். இப்போது நாம் அதை வறுக்க வேண்டும். கொஞ்சம் அதிக எண்ணெய். இப்போது வாருங்கள், அதை வறுக்கலாம். குளிர்ச்சியானதாக இருக்கிறதா? எனக்கு இதை செய்வது எளிது. விரைவில் நான் ஒரு சமையல்காரராகி விடுவேன் என்று நினைக்கிறேன். என்னை ஓர் சமையல்காரன் தேவையில் கணிக்கவும், அஃது வண்ண கம்பளி நிறத்தில் இருந்தால் அப்பார்க்கவும் என் உருளைக்கிழங்களை தயார். நீ அவ்வளவு நல்லவர். இது மிகவும் நல்லதாக அமைந்தது. நான் ஏற்கனவே என் உருளைக்கிழங்களை பொரிட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சாதாரண உருளைக்கிழங்குகள் கிடைத்தன. வண்ணமில்லாதவையாக இருந்தாலும் மிகவும் சுவையானவை மற்றும் மேல்முருகலாக இருந்தன. நான் அதை நிறுத்தவே கஷ்டமாக இருக்கிறது. சில கெச்ச பூர்வம் சுவையானது. எனது உருளைக்கிழங்குகளும் ஏற்கனவே ஆயத்தமாகிவிட்டது. நீங்கள் அதை எடுத்து வைக்கலாம். இப்போது நான் அதனை வண்ணமிடப் போகிறேன். ஓப்ஸ், கொஞ்சம் மாசாகிவிட்டேன். கருப்பு எனக்கு செட் ஆகிவிடும். ஆனால் நான் இன்னும் புதிய ஸ்டைலுக்கு தயாராகவில்லை. நான் உருளைக்கிழங்கை கருப்பாக வைக்கவே நினைத்தேன். எண்ணெய் அல்ல. எனக்கு உண்மையான உருளைக்கிழங்குகள் வெப்பமான நரகத்திலிருந்து கிடைத்துள்ளன. இப்போது இறுதியாக செய்ய வேண்டியது மட்டும் தொட்டு. வாலா, நீங்கள் இது வெறும் கருப்பு உருளைக்கிழங்குன்னு நினைக்கல. வலது, இது கிளாஸ். பெண் குழந்தை, உருளைக்கிழங்குகள் தயாராக உள்ளன. வாயா, என்ன அழகான உருளைக்கிழங்கை. புதனன்று என்னை மீண்டும் பயமுறுத்த நினைத்தாள். ஆனால் எனக்கு இப்போது பயமில்லை. அது ஒரு குவியல் உருளைக்கிழங்குகள். வாவ், அருமையாக இருக்கிறது. நான் எதிர்பார்க்கவில்லை. இங்கு என்ன இருக்கிறது? ஓ, இது சாதாரண உருளைக்கிழங்கு கேட்சப் கொண்டு. ஆனால் அதுவும் மோசமே இல்லை. ரொம்ப சுவையா உள்ளது. ரொம்ப ருசியானது. ஆம்,
ஆனால் இது உடனே நிறைய கவனத்தை ஈர்க்கிறது. இது வானவில் முட்டைகோஸ். இந்த மாதிரி நான் கனவில் மட்டுமே பார்க்கிறேன். என்னுடைய பற்கள் மறைப்பது போலவே இருக்கின்றன பாருங்கள். நான் நிறைய சாப்பிட்டு விட்டேன். ஆனால் வானவிழா உருளைக்கிழங்குகள் திருச்சிராப்பள்ளி நன்றாக செய்திருக்கிறீர்கள். எனேட், நீங்கள் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். குழந்தை வரைதலை முடிப்பதில் இருக்கிறாள். என்ன இது இந்த முறை? அவள் ஒரு பர்கரை விரும்புகிறாள். அருமை. அனைவரும் தயாரா? நிச்சயமாக நாம் தயாராக இருக்கிறோம். நான் குட்டிக்கு வாழ்க்கையில் சிறந்த பர்கர் செய்ய போகிறேன். இப்போது பன்களை பொரிக்கவும், இனிப்பு தக்காளியை சேர்க்கவும், கட்டாயம் மாலை வடிவத்தில் நறுக்கவும், மேலும் நறுக்கிய மாமிசத்திலிருந்து கட்லெட் செய்வது மிக பொருத்தமானது. அப்படி சொல்றோம், நீங்க கட்லெட்டை உருடலாம். பன், பச்சை சாலட், பசுமையான கட்லெட், அதன் மேல் சீஸ், தக்காளி மற்றும் பன் அனைத்தையும் கவர் செய்கிறது. ஓரா, எனக்கு எல்லாம் தயார். ஆஹா, எனட், இது ஒரு சாதாரண சாண்ட்விச். என்ன பாராட்டாது? எனக்கும் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த பேன்ஸ் நல்லா இருக்கின்றன, ஆனால் நான் இன்னும் சுவையான ஒன்றை பெறுவேன். டானட், அதன் மீது ஸ்ட்ராபெரி சர்பு சேர்க்கிறேன், இனிப்பாக. என் பர்கரில் முக்கியமான விஷயம் நிறைய இனிப்பு. குழந்தைக்கு எல்லாம் புளிப்பு, இனிப்பு மற்றும் சுவையாண்டு நிறைந்தவை பிடிக்கும். நான் அதை செய்கிறேன். ஆம், பர்பரப்பானவை மிகவும் முக்கியம். ஆகவே மாதுளையும் மட்டும் சேர்க்க வேண்டியது மட்டுமே உள்ளது. ருசியானது. எவ்வளவு ருசி மற்றும் இனிப்பு. ஆமாம், பாதி பார்க்க நான் சீனி வெடிகுண்டை என்னால் தான் சாப்பிட விரும்புகிறேன். இதை மூடு. ஆயத்தமாக இருக்கிறேன். ஆச்சரியமானது. ஓஹோ, ஓ, இங்கே எனது கருப்பு பன்ஸ் தயாராக உள்ளன. இப்போது இதன் மேல் சீஸ் போடுகிறேன். ஒரு சிவப்பு இறைச்சி பாட்டி. மேலும் சீஸ் வேண்டும், மேலும் இரத்தம் வேண்டும். அதுதான் சரி. கெட்சப். இப்போது இதை மற்றொரு பனுடன் மூடலாம். முடிவு அம்சங்களை மறக்காமல் செய்யுங்கள். சிப்ஸ், ஆனால் என் அளவுக்கு இல்லை. பர்கருக்கு அவை என் மிகப்பெரிய பர்கருக்கு அற்புதமான டாங்காக சேவை செய்யும். 3 உள்வா. அவர் உங்களை எல்லாம் சாப்பிட மாட்டார். அவருக்கு வாயே இல்லை. என்னுடைய மார்மலேட் கண்களை எடுத்துக்கொள்ள விரும்புகிறீரா? ஹே, நான் அவற்றை மிகவும் விரும்பினேன். நன்றி. 3. நீ எனக்கு மார்மலேட் கண்கள் கொடுத்தாய். அவை உனக்கு ஒத்து வரும். ஆனால் இப்போது எனக்கு அவை என் பர்கருக்காக அதிகம் தேவை. நான் ஒரு பொறுமையில்லா அழகான பர்கர் கொண்டுள்ளேன். சுவைக்க தயாரா? பர்கர்கள் அருமையாக உள்ளன. எந்ததை நான் தொடங்க செய்வது? ஓ, நான் இந்த விசித்திரமானதை தொடங்குவேன். இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓ, மிகவும் சுவையாகவும் உள்ளது. நன்றாக உள்ளது. அடுத்து என்ன? சரி சரி, இந்த பர்கர் நான் வரைந்தது போல் உள்ளது. இது நிச்சயமாக நல்லதே. நாமும் முயற்சிக்கிறோம். வெங்காயம். எனக்கு வெங்காயம் பிடிக்காது. நான் அதை மீண்டும் முயற்சி செய்ய மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, உண்மையில் சரி. என்னிடமிருந்து ஒரு இனிப்பு பர்கர் அல்லது? ஓ, மிக நல்லது. மிகவும் இனிப்பு மற்றும் சுவையானது. நான் தேர்வு செய்ய முடியவில்லை. வாங்க. வெற்றி புதன்கிழமையுடன் சேர்க்கப்பட்டது. மேலே கூட மார்மலேட் கண்கள். எனக்கு இது பிடிக்கும். புதன், வாழ்த்துக்கள். அது உன்னை மகிழ்ச்சியாக செய்வதா? வாவ், வாருங்கள். புதன், பற்கள் தெரிகும்படி பெரிதாக ஸ்ரீ. சரி, உனக்கு எவ்வளவு அழகான புன்னகை. எனக்கு கோகோ வேண்டும். நீ என்னைக்காக அதை செய்வாயா? எல்லோரும் தயாராக இருக்கிறார்களா? அருமை. எல்லாம் சுவையாக இருக்கும் என நம்புகிறேன். மற்றும் குழந்தை அது பிடிக்கும். யாரால் தொடங்கலாம்? ஆஹா, இப்போது நான் ஒரு வாணலியில் கோகோவும் பாலும் கலக்கப் போகிறேன். இது மிக சுவையாக தயாராக வேண்டும். கொஞ்சம் சாக்லேட் சேர்ப்போம். சாக்லேட் பானம். எனவே என் கோகோ எனது குடுவையில் மட்டுமே இருக்க முடியும். முகம். இப்போது நல்லது. இங்கே எவர் முதன்மை என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். பாட்டி, நீங்கள் உண்மையில் சிறந்தவர். ஆனால் நான் உங்களுக்கு தாழில்லை என தாரம் செய்யும். என்னிடம் மிகவும் சுவையான சாக்லேட்டுகள் உள்ளன. இப்போது ஒரு வெண்ணெயில் சில சர்க்கரை சேர்க்கிறேன். பின்னர் சர்க்கரை கொஞ்சம் மட்டுமே சேர்க்கிறேன். சரியா? இல்ல, நான் உங்களை கேட்கல பாட்டி. சரி, சேர்க்க பார்க்கும் மிக்ஸ் சரக்கு கிடத்தினவா? ஓ, திறந்துடுங்கள். ஆச்சு.
கொஞ்சம் வீணாகிட்டது. ஆனால் இது பரவாயில்லை, கோகோவிற்கு போதும். சரி, இதை பொழுதுபோக்க வெள்ளையாக மட்டும் விட முடியாது. இனி சில நிறங்களை சேர்க்கப் போகிறோம். மிகவும் அழகாக உள்ளது. மஞ்சள் கிரீமும் பயனாக இருக்கும். இப்ப நாம ருசிகரமான வரிகளை செய்வோம் மற்றும் வெளிச்சமான சிறுகணிகளை மறக்காதீர்கள். நாம் இதை கோகோவுடன் ஊற்றி விடுவோம். பிரிகலசி இல்லையா? என் கருத்துப்படி அது மிகவும் அருமையானது. குழந்தை மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும். இன்னும் அதிகமான இனிப்புகளும் அலங்காரங்களும் சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா? அற்புதம். வண்ண வரிசையுடன் காண்டல். நான் முடித்து விட்டேன். ஓ திங், நீ இந்த நிற பேதத்தை பார்த்தாயா? நான் யாருடன் பணிபுரிகிறேன் என்று நீ புரியறையா? நான் எவ்வாறு கோகோவோ செய்யப் போகிறேன் என்று உனக்கு புரியலாம். நான் எண்ணெய் போல கருப்பு வண்ண கோகோவை என் பிரியமான குழியில் ஊற்றுவேன். ஒளிரும் அலங்காரங்கள் மற்றும் பாம்புகளை சேர்க்கவும். ஆனால் மார்மலேட் பாம்புகள். நாங்கள் அதிகம் பயமுறுத்த மாட்டோம். தயாரா? எல்லோரும் தயாராக இருந்தால் நாமும் முயற்சி செய்யலாம். குழந்தையே, நீ தயாரா? ஆமாம், நான் எப்போதும் தயார்தான். எல்லாமே மிகவும் ஆர்வ தூண்டக்கூடியது போல் தெரிகிறது. இந்த கோகோ மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. இது கண்டிப்பாக என்றிடால் தயாரிக்கப்பட்டது. ருசியானது. ஓ, இது என் செல்லமான பாட்டியின் கோகோ. குவளை பார்க்கவும். பாட்டியாரின் கோகோ எப்போதும் சுவையாக உள்ளது. ஓ, மீண்டும் புதன்கிழமை. விருப்பமான மண்டை ஓடுகள். வாருங்கள் சாப்பிடுவோம். மால்மேட்டும் கோகோவும் இவை சுவையாக இருக்கின்றன. ஆனால் நான் ஒரு விஷயத்தை தேர்வு செய்ய வேண்டும். நான் இதை தேர்வு செய்கிறேன்.